அவர் குண்டலங்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு ஸ்நானம் செய்யும் போது தக்ஷகன் அவற்றை அபகரித்து நாகலோகத்திற்கு போய்விட்டான். உடனே உதங்க முனிவர் தக்ஷகனை பின்தொடர்ந்து ஒரு சிறிய குழியில் நுழைந்து நாகலோகத்திற்குச் சென்றார். அங்கு நாகர்களுக்கு சூத்திரம் பாடி, நான் தக்ஷகனிடம் என் குண்டலங்களை மீட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்று வேண்டினார். அப்போது உதங்க முனிவர் சில அதிசயமான காட்சிகளைக் கண்டார். 2 பெண்கள் நூல் நெய்தல், 12 ஸ்போக்ஸ் கொண்ட சக்கரம் சுற்றுதல், 6 குழந்தைகள் விளையாடுதல், ஒரு பெரிய குதிரை அங்கு இருப்பது போன்ற விசித்திரங்கள். அங்கு இருந்த ஒரு தெய்வீக புருஷன், உன் பக்தியால் நான் மகிழ்கிறேன், உன் விருப்பம் என்ன என்று கேட்டார். உதங்க முனிவர், நாகலோகத்தை எனக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். அந்த தெய்வீக புருஷன், இக்குதிரையின் காதில் ஊதிக்கொள் என்றார். உதங்க முனிவர் ஊதியவுடன் அந்த குதிரையின் வாயிலிருந்து தீ வந்தெழுந்து நாகலோகத்தை எரிக்க ஆரம்பித்தது. நாகர்கள் அனைவரும் பயந்து திகைத்தனர். தக்ஷகனும் பயந்து உடனே குண்டலங்களை உதங்க முனிவருக்கு மீட்டளித்தான். உதங்க முனிவரின் பழிவாங்கும் கோபம். குண்டலங்களை மீட்ட பின்னும் உதங்க முனிவருக்கு தக்ஷகனின் மீது கோபம் அடங்கவில்லை. அதனால் அவர் ஜனமேஜய மகாராஜாவிடம் சென்று, மன்னா, தக்ஷகன் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தீங்கு விளைவித்தான். அவன் உங்கள் தந்தையான பரீட்சித்தை விஷம் கொண்டு கொன்றான். இவன் போன்ற பாவியால் நீங்கள் பழிவாங்க வேண்டும். தயவு செய்து நாகயாகம், சர்ப்ப யாகம் நடத்தி நாக குலத்தை அழிக்க வேண்டும் என்று கூறி அவரை உசுக்கினார். நாக குலத்துக்கு கதிரவின் சாபம். இதை கேட்ட முனிவர்கள், நாக குலம் அழிய இதுவே காரணமா என்று கேட்டனர். அதற்கு சூதர் கூறினார், இல்லை, இதற்கு வேறொரு காரணம் உள்ளது. நாக குலத்துக்கு கதிரவின் சாபம் காரணம். அந்த சாபத்தினால் நாகர்கள் நாசமாகப் போகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஆதிக முனிவர் வந்து இந்த யாகத்தை நிறுத்திய கதையை நான் கூறுவேன்.